ஈரோட்டில் விளையாடிக் கொண்டிருந்த கால்பந்தாட்ட வீரர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் சுப்பிரமணி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். பத்திரம் எழுதும் வேலை செய்து வரும் சுப்பிரமணி தினமும் வீட்டின் அருகே உள்ள சிறிய மைதானத்தில் கால்பந்து விளையாடி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று மைதானத்திற்கு சென்ற அவர் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து சக வீரர்கள் அவரை மீட்டு ஈரோடு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சுப்பிரமணி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். விளையாட்டில் ஈடுபட்டிருந்த நபர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. சங்கநகரில் ஒரு கிரவுண்டில் காலையில் ஆடுவாங்க. நான் மேட்சஸ் மாதிரி போவேன். அவங்க ரெகுலராக மார்னிங் ஆடுவாங்க. இங்கே ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபுட்பால் அகாடமி இருக்குது, அது சங்கநகரில் அவங்க ரெகுலராக ஆடிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி நான் வாசி பண்ணி வாக்கிங் பண்ணியிருக்கும்போது நான் சுப்பு கூட ஃப்ரெண்டு சந்தோஷம் ஃபோன் பண்ணார். ஆனால் சுப்பு வாக்கிங் போட்டு வாங்கினேன் என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. வேகமாக அந்த ஸ்டேடியத்துலேருந்து ஜிஹெச் கூட்டு போய்ட்டு நேரம் ஜிஹெச் வாங்க வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு பல்ஸ் முடிஞ்சு போச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.